உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் வருவார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஜெபித்து அதன்படி மாற்ற வேண்டியவைகளை மாற்றிக்கொண்டு ஜெபித்து நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வருகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலையும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 15 வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வேத வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்கள் என்றால் எவர்கள்? வசனம் சொல்லுகிறது, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள். எவர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிராக கூடுகிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு விரோதமாக அவ்வளவு எழுப்பி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக வந்து நிற்கிறாங்க, எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறீங்களா? இப்படி நடக்கிறதா? இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா இன்றைக்கு இந்த வேதவசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. எவர்கள் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். உங்கள் பட்சத்தில் உங்ககிட்ட வருவாங்கன்னா அர்த்தம் வேற. எதிராக கூடினவர்கள் மொத்தமாக உங்ககிட்ட வர்றாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கிட்ட சண்டை போடுறதுக்கு உங்களை எதிர்க்க வராங்கன்னு அர்த்தம்னா வசனம் அப்படி சொல்லல. அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் அப்படிங்கன்னா உங்களுக்கு கூட சமாதானமாய் உங்களுக்கு சேவை செய்ய உங்களோடு கூட இணைந்து செயல்பட வருவார்கள். அதான் அதனுடைய அர்த்தம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடின உடனே நீங்கள் பதிலுக்கு அதற்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கூட்டாதங்க. ஏன்னா எவர்கள் கூடுகிறார்களோ, உங்களுக்கு விரோதமாக எவர்கள் கூடுகிறார்களோ, எதுக்கு கூடுறாங்க தெரியுமா? எதுக்கு கூட கர்த்தர் வைக்கிறாங்க தெரியுமா? எதற்கு அவர்கள் கூடுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார் தெரியுமா? அவர்கள் எல்லாரும் உங்க பட்சத்தில் வருவதற்குத்தான். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய காரியம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா 17 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் எது? ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்களை கர்த்தர் அந்த ஊழியக்காரர்கள் பட்சத்தில் கொண்டு வருவார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் ஊழியம் செய்கிற பிள்ளையாக மாறுங்கள். ஊழியம்னா சபை வச்சு நடத்தினா அல்லது பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசுனா அவங்க தான் ஊழியக்காரங்கன்னு நினைக்காதங்க. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பிள்ளையாக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் ஊழியக்காரன், ஊழியக்காரி. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பிள்ளைகள் ஊழியக்காரர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் எழும்பட்டும். நிறைய பேர் எழும்புனா அவ்வளோ பேர் உங்கள் பட்சத்தில் வருவாங்க. ஒருத்தர் எழும்புனா ஒருத்தர் தான் உங்கள் பட்சத்தில் வருவாங்க. உங்கள் பட்சத்தில் நிறைய பேர் இருக்கணுமா, ஒருத்தர் இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையான தேவஜனமே,
ஆண்டவருடைய சேவையை செய்யுங்கள். காலம் கடைசி, ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். உங்களுக்கு கிடைத்த இந்த நாளில் மற்றவர்களுக்கு முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை அறிவியுங்கள், அவருடைய மகத்துவங்கள் வல்லமைகளை அறிவியுங்கள். நீங்கள் ஊழியக்காரன், நீங்கள் ஊழியக்காரி. உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புச்சுன்னா, விரோதமாக எழும்புனாங்கன்னா அவர்கள் தான் உங்கள் பட்சத்திலே வருவார்கள். கர்த்தர் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட கிருபையை ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கிற உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இன்னையிலிருந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கரத்தில் கொடுக்கிறோம். ஊழியக்காரன் என்று சொல்லி கூட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்காத இருக்க பிள்ளைகள் உண்டையா. இன்றைக்கு அந்த நிலைமை மாறி எல்லாரும் அர்ப்பணித்து, ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு வைத்திருக்கிற சுதந்திரம், இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூடினார்களோ, பிள்ளைகளுக்கு எதிராய் கூடினார்களோ, அவர்களை எல்லாம் பிள்ளைகள் பட்சத்தில் கொண்டு வந்து என் ஆண்டவர் நீர் நிறுத்த போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கிருபைகள் பெருகட்டும். இந்த நாளில் கூட உடைய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், பாதுகாக்கட்டும். எங்க போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. எல்லா தோல்விகள் எல்லாம் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், சமாதான குறைவுகள் மாறட்டும், நிம்மதி வரட்டும். ஆண்டவரே, என் தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக. கிருபைகள் பெருக பண்ணுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ஊழியக்காரனா ஊழியக்காரியா மாறுங்க. அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்க பட்சத்திலே கொண்டு வருவார். God bless you.